இன்கேஸ் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் திடீர்னு கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா வருது, அது ஒன்று உங்களோட ரிட்டையர்மெண்ட் பணமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எங்கேயாவது சொல்லி வச்சிருந்த பணமாக இருக்கலாம், வாடவர் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பணம் வருது, இல்லை நீங்கள் இன்சூரன்ஸ் போட்ட பணம் அதை வந்து முடிச்சுட்டு அந்த இன்சூரன்ஸ் முடிச்சுட்டு உங்கள் பணம் வந்து எக்ஸ்ட்ரா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வருது அப்படின்னா அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி அது சும்மா வைக்காமல் நம்ம கொஞ்சம் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பேங்க் அவ்வளோவா இன்வெஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் சேஃபாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலோ, இல்லைனா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு செக்காக வந்துருக்கு, அந்த செக்கை எடுத்துகிட்டு போய் டெபாசிட் பண்ணலாம். நீங்கள் பேங்க்குக்கு சும்மா நீங்கள் போய் பேங்க்குக்கு போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க உடனே உங்களை சூழ்ந்து இந்த பணத்தை அடுத்து நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க, இப்போ டெபாசிட் பண்ணிட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இப்போ அடுத்து இந்த பணத்தை என்ன சார் பண்ண போகிறீங்க, எங்ககிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்குது, உங்களுக்கு அந்த பிளான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ஒரு 5 நிமிஷம் எங்களுக்கு டைம் கொடுங்க, அந்த பிளான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பிளானை வந்து உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்க்கும் இன்சூரன்ஸும் கொடுக்கும், ப்ளஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பிளானை உங்களுக்கு விற்க பார்ப்பாங்க. அந்த பேங்க் மட்டும் இல்லை, எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து அவங்க விற்கக்கூடிய ஒரு பிளான், இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி உங்கள்கிட்ட விற்கக்கூடிய பிளான், அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தா யூலிப், அதாவது யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி. இதுதான் வந்து உங்களுக்கு அதிகமாக விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் அப்படி என்ன இது யூலிப் பிளான் ஏன் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆல்ரெடி நம்ம முந்தைய வீடியோலேயே நம்ம வந்து எல்ஐசி பாலிசி ஏன் வாங்கவே கூடாது உங்கள் லைஃப்பில் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப அவேர்னஸ் வீடியோவாகவே இருக்கும். அந்த வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சரி, யூலிப் பிளான் நம்ம ஏன் வாங்கக்கூடாது, இல்லை ஏன் வாங்கலாம், அது உண்மையிலே இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை ஒரு பெரிய ஸ்கேமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீட்டெயில்டான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். அதை வெறும் இன்சூரன்ஸ் பாலிசின்னு விற்றா பிரச்சனை இல்லை, அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு விற்றா பிரச்சனை இல்லை, ஆனால் அது ரொம்ப உங்களோட லைஃப்பையும் இன்சூர் பண்ணிக்கும், அது ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கொடுக்கும் சார், ஒரு மியூச்சுவல் ஃபண்டை விட ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க சொல்லி வைப்பாங்க. அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் மறக்காமல் வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். பை தி வே, எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். சரி, ஃபஸ்ட்டு யூலிப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். யூலிப் அப்படின்னா யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான், அதாவது பேர்லேயே இருக்க மாதிரி யூனிட் லிங்க் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட்லேயும் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ இது இன்சூரன்ஸ் பாலிசியிலும் அப்படின்னு நம்ம வந்து அவங்க மீன் பண்ணுறாங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ப்ரீமியம் ஆப்வியஸாக ப்ரீமியம் அமௌண்ட்டு கட்டுவோம்ல. ஸோ நீங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, அந்த பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை 3 பக்கெட்டாக பிரிச்சுப்பாங்க. அந்த பக்கெட்டில் உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தில் கொஞ்சத்தையும் இன்சூரன்ஸ்க்காகவும், இன்னும் கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும், 3வது பணத்தை கொண்டு போய் சார்ஜஸை பற்றி அது ஒரு பெரிய கதை. அந்த கதையை வந்து நம்ம கடைசியாக வீடியோவில் கடைசியில் வரும். ஸோ சார்ஜஸ்க்கு போகும். இப்படி தான் 3ஆக பிரிச்சுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்சூரன்ஸ்னால் வந்து நீங்கள் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வந்து ஆப்வியஸாக நம்ம எல்ஐசி பாலிசிஸ் பற்றி தெரிஞ்சுக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கும், இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து உங்கள் லைஃப் வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க அவங்க. ஸோ அதனால் அந்த இன்சூரன்ஸ்க்கு தேவையான பணத்தை இன்சூரன்ஸில் போட்டுப்பாங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இது ஒரு ஸ்பெஷலாகவே நம்ம வச்சுக்க முடியும். என்ன அப்படின்னா, இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்னொன்று டெப்ட், அதாவது பாண்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறது. 3வது அவங்க கேட்டகரி வந்து பேலன்ஸ்னால் ஈக்விட்டியும் டெப்ட்டும் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி 3 விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த மாதிரி 3 விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் போடுற பணம் வந்து இன்சூரன்ஸாகவும் இருக்கும், இது மார்க்கெட் லிங்க்டாக இருக்கிறதுனால. ஏன்னா இப்போ ஃபிக்ஸட் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. இப்போ நம்ம எல்ஐசிலேயே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4-6% இருக்கும் அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஆனால் இதில் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு லாங் ரனில் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் போடுறாங்களே. ஸோ உங்களுக்கு 10-12%, 15%, வாட ரொம்ப நல்ல டைம் வந்து 18-20% கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப வருஷம் லாங் டேர்மில் அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ மார்க்கெட் லிங்க்டாக இருக்கிறதுனால லாங் டேர்மில் இது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். இன்சூரன்ஸும் கிடச்சிச்சு, ரொம்ப குட். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எல்ஐசியில் வந்து ரொம்ப லாங் டேர்முக்கு அது ஒரு லாக்இன் இருந்தது. அந்த மாதிரி இதுவும் இருக்குமா அப்படின்னா இது கிடையாது. இதுக்கு வந்து ஒரு 5 வருஷம் வந்து லாக்இன் பீரியட் வச்சுக்காங்க. 5 வருஷம் ஏன் அவங்க என்ன ரீசனுக்காக இந்த 5 வருஷம் வைக்கிறாங்க அப்படின்னா, எங்களில் யூலிப் இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வரவங்க வந்து லாங் டேர்மாக மனசில் கருதி தான் அவங்க உள்ளே வரும். ஏன்னா லாங் டேர்மில் தான் சஸ்டைனபிளாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து எங்களால் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்க முடியும். ரொம்ப ஷார்ட் டேர்மில் இப்போ சும்மா வந்துட்டு ஒரு மாதத்தில் போகிறவங்க, ஒரு வருஷத்தில் போகிறவங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சீரியஸ் இன்வெஸ்டர்ஸாக அவங்களை வந்து எங்களால் கன்சிடர் பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாக தான் அவங்க வந்து எங்கள் கூட இன்வெஸ்டடாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கருதி
எழுதி 5 வருஷத்தை லாக்இன் பீரியடாக வச்சுருக்காங்க. அந்த 5 வருஷம் உங்களால் பணத்தை எடுக்க முடியாது. 5 வருஷம் தாண்டி நீங்கள் பார்ஷலாக உங்களோட பணத்தை எடுக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தா டேக்ஸ் பெனிஃபிட். இப்போ நீங்கள் இதை வந்து உங்களோட 80Cயில் வந்து 1.5 லட்ச ரூபா இருக்குல்ல, அந்த கணக்கை வந்து நீங்கள் இதில் காட்டிக்க முடியும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தில் வந்து 1.5 லட்ச ரூபா இருக்கும், 80Cயில் காட்டிக்க முடியும். ஒன்று. அண்ட் இன்னொரு விஷயம், இது மெச்சூர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பணம் வரல, அது வர பணம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ. அந்த வர பணத்தை வந்து செக்ஷன் 10(10)(d)யில் வந்து உங்களுக்கு அந்த பணத்தை கம்ப்ளீட்டாக டேக்ஸ் டிடக்ஷன் பண்ணிடுறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இது லைட்டாக ஒரு ஈக்கு வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபா இருக்கும் தான் நீங்கள் அதிகபட்சம் இதில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கணும். ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம்லாம் நீங்கள் பே பண்ணுறீங்க, அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கான ரிட்டர்ன்ஸ் வருதில்ல உங்களுக்கு மெச்சூர் ஆனதுக்கப்புறம், அதெல்லாம் வந்து உங்களோட டேக்ஸ் எக்ஸம்ஷன் செக்ஷன் 10(d)யில் வந்து உங்களுக்கு அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 2.5 லட்ச ரூபா ப்ரீமியம் நீங்கள் கட்டுறீங்க அதிகபட்சம் அப்படின்னா, அதை கம்ப்ளீட்டாக வித்தவுட் டேக்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு கையில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு நல்ல பெனிஃபிட்டாகவே நம்ம இதில் கன்சிடர் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலாக பார்த்தா ஃபண்ட் ஆப்ஷன். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸாக இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ ஈக்விட்டியில் வந்து இப்போ ஈக்விட்டி மார்க்கெட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் நல்லா ஏறுது அப்படின்னா ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இல்லை மார்க்கெட் கொஞ்சம் விழ போகுது அப்படின்னா ஈக்விட்டிலேருந்து நீங்கள் வந்து உடனே டெப்ட்டுக்கு வந்துக்கலாம். இல்லை நான் பேலன்ஸ் வைக்கலாம், இப்படி நீங்கள் ஸ்விட்ச் ஆகிறது அந்த டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் ஆகிறதும் வந்து இந்த ஃபண்டை நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக நம்ம முக்கியமாக வரக்கூடிய விஷயம் தான், ஏன்னா இது பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்கே, பரவாயில்லையே, இப்போ நம்ம LICயில் தான் போடணும், அப்போ இந்த மாதிரி யூலிப் பிளானில் போட முடியாது, இன்சூரன்ஸும் வந்துடுது, நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வருது, அப்போ நல்லதுன்னு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் செக் பாயிண்ட்டே இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அதோட சார்ஜஸில் தான். மொர்டாலிட்டி சார்ஜஸ், ஃபண்ட் சார்ஜஸ், அதாவது ஃபண்ட் மேனேஜ் சார்ஜஸ், ப்ரீமியம் அலோகேஷன்ஸு, பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்விட்சிங் சார்ஜஸ், அப்புறம் பார்சல் விட்ராவல், சரண்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல சார்ஜஸ் போடுவாங்க. அண்ட் இந்த சார்ஜஸும் உங்களோட ஏஜ், ஸ்மோக்கிங் ஹேபிட் ஏதாச்சும் இருக்கா, இல்லை எவ்வளோ இன்சூர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன ஜெண்டரில் வரீங்க, ஆக்கியூபேஷன் என்ன, உங்களோட லொக்கேஷன், மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கான சார்ஜஸ் போடுவாங்க. பொதுவாக நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபண்ட் ஹவுஸில் போனால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா அந்த ஃபண்டை பர்டிகுலர் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கான மேனேஜ்மெண்ட் காஸ்ட்டு, அதுக்கு நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ், ஒரு 1/2%, 1% மாதிரி நம்ம கட்டுவோம். அதை தான் வந்து இவங்க ஃபண்ட் சார்ஜஸ்ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ் தனியாக வாங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து இப்போ உங்களோட அலோகேஷன்ஸ், உங்களோட பணத்தை அலோகேட் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு சார்ஜஸ் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் மொர்டாலிட்டினா உங்களோட வயசு, இன்னும் நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் பண்ணால் ஒரு 60 வயசுக்கு நீங்கள் திரும்ப போகிறீங்கன்னா, ஒரு சின்ன வயசு இருக்கும், ஒரு ப்ரீமியம் பெருசாக இருக்கும்ல, ஸோ அதுக்காக ஒரு மொர்டாலிட்டி சார்ஜஸ் அந்த மாதிரி போடுறது மாதிரி மல்டிபிள் சார்ஜஸ் போடுறதுனால இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை வந்து எங்கேயோ கொண்டு போய் நிற்கும். அதனால் இந்த மாதிரி பாலிசிஸ் ஒருத்தங்க விற்கிறாங்க நம்மக்கிட்ட அப்படின்னாலே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பாலிசிஸை எல்லா பேங்க்கில் இருக்கக்கூடியவங்களும் வந்து இது ஒரு ரொம்ப நல்ல பாலிசி, உங்களுக்கு இன்சூரன்ஸும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தா உங்களுக்கு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் சார் அப்படின்னு போட்டுருவாங்க. அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வாசிக்கும் போது தெரியும் உங்களுக்கு உங்ககிட்டேருந்து வாங்கக்கூடிய சார்ஜஸ் எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பெட்டர் கிளாரிட்டிக்கு நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டையும் இந்த யூலிப் பிளான்ஸையும் ஒரு சின்ன கம்பேரிசன் மாதிரி நம்ம பண்ணோன்னா ரெண்டுத்துக்குமான வேறுபாடுகள் என்னென்ன இருக்குது, இல்லை கம்பேரிசன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சரி, இப்போ நம்ம யூலிப் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இதோட மேஜராக ஒரு 5 விஷயம் கேட்டகரிஸை வச்சு மட்டும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரிதல் பெருசாக வந்துடும். இப்போ என்னென்னா வந்து இப்போ யூலிப் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து வெல்த் கிரியேஷன் ப்ளஸ் இன்சூரன்ஸ், இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு யூலிப்பில் கிடைக்கும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் போனீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வெல்த் கிரியேஷனை மட்டும்தான் பண்ணும், உங்களுக்கு இங்கே இன்சூரன்ஸ் எதுவும் பண்ணாது. ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதோட டியூரேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு யூலிப் வந்து மினிமம் 5 வருஷம் லாக்இன் பீரியடோட தான் வரும். அண்ட் இது லாங் டேர்முக்காக தான். அண்ட் 5 வருஷத்துக்கு மேற்பட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பார்ஷலாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு இந்த வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போனீங்கன்னா உங்களுக்கு லாக்இன் பீரியட் ஒன்றும் கிடையாது, எக்ஸப்ட் ELSS மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தவிர்த்துட்டு உங்களுக்கு எதுலேயுமே லாக்இன் பீரியட் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த ELSSலேயே 3 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்கும். அண்ட் மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் எது போனாலும் நீங்கள் எப்போனாலும் உள்ளே போகலாம், எப்போனாலும் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகி வந்துக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டில். இது வந்து உங்களுக்கு நார்மல் டியூரேஷன் டைம். இப்போ டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு யூலிப்பில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்ப்ளீட் பணம் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் 80Cயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அந்த வந்த மெச்சூரிட்டி பணம் இருக்குல்ல, 2.5 லட்ச ரூபா தாண்டாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்த பணம் கம்ப்ளீட்டாக செக்ஷன் 10(10)(d) படி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டேக்ஸே வராது அதுக்கு. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா ELSSக்கு மட்டும்தான் உங்களுக்கு 80C அப்ளை ஆகும். ELSS தாண்டி நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் போட்டாலும் உங்களுக்கு டேக்ஸ் பண்ண தான் போடும். அண்ட் ELSS இருந்தால் கூட வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி டைமில் உங்களுக்கு வர லாபத்துக்கு நீங்கள் ஆப்வியஸாக வந்து 12% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸாக நீங்கள் பே பண்ணி தான் ஆகும். அண்ட் ஷார்ட் டேர்ம் பார்த்தா வந்து 20% உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அதை நீங்கள் வந்து டேக்ஸாக பே பண்ணுவீங்க. இதுதான் வந்து உங்களுக்கு டேக்ஸ். அண்ட் 4வது முக்கியமான விஷயம் தான் மேனேஜ்மெண்ட் காஸ்ட், இல்லாட்டி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள்
யூலிப் அப்படின்னு போனீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 2.5% இருக்கும் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். 2.5-3% கூட சில இடங்களில் வாங்குறாங்க. அண்ட் இங்கே மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 1.35% தான் மேக்ஸிமம் சொல்கிறோம். பொதுவாக ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நியர்லி 0.5லேருந்து 1%க்குள்ளேயே உங்களுக்கு நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிடச்சிடும். ஆனால் இங்கே வந்து கிட்டத்தட்ட 2.5 மடங்கு மேலே வந்து நீங்கள் வந்து இந்த யூலிப்பில் பே பண்ணுவீங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ நமக்கு சின்னதாக பரவாயில்ல, இது ஒரு 1%, இது ஒரு 2.5%, ஒரு 2.5 மடங்கு 3 மடங்கு தானே பரவாயில்ல அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு லாங் டேர்ம் நீங்கள் ஒரு 10-20 வருஷம் 30 வருஷம் போடுங்கன்னா உங்களுடைய அந்த கட்டியிருக்க அந்த கமிஷன் இருக்குல்ல, அது மட்டுமே லேக்ஸில் போகும், லட்சங்களில் தொடும். அதனால தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்டே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஓவர் வியூ வந்து உங்களுக்கு யூலிப்லையும் மியூச்சுவல் ஃபண்டை பற்றியும் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ இதுலேயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து எல்ஐசி இன்சூரன்ஸ் அந்த வீடியோ பார்த்தோம்னா அதில் நான் சொன்ன விஷயங்கள் தான் இதையும். என்றைக்குமே உங்களோட இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சேர்க்காதீங்க. நீங்கள் எப்போ அதை இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சேர்க்குறீங்களோ ஆப்வியஸாக நீங்கள் கட்டக்கூடிய கமிஷன் வந்து உங்களுக்கு தெரியாமல் கமிஷன் ரொம்ப அதிகமாக பே பண்ணுவீங்க. எப்போவுமே அதை ரொம்ப ரெண்டுத்தையுமே வந்து பிரிச்சே வைங்க. இன்சூரன்ஸாக மட்டும் பாருங்கள், அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்காதீங்க. நீங்கள் இதே இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட்லேருந்து பாருங்கள், அதுலேருந்து நமக்கு வந்து அதை இன்சூர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்காதீங்க. ஸோ என்னோட பாயிண்ட், எல்ஐசியும் வாங்க வேண்டாம், யூலிப் பிளான்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக ரெண்டுத்தையும் தனித்தனியாகவே பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கன்க்ளூடும் ஆயிருக்கும் என்ன நம்ம பண்ணக்கூடாதுன்னு. அண்ட் ஆப்வியஸாக இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்குது, இல்லை இது இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு மாற்று கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதையும் வந்து பார்ப்போம். அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான கான்வர்சேஷனும் இருக்கும். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் நம்ம போடலாம் அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக அதையும் வந்து வாசிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து டிங்னு உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணலாம். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. ப்ராக்வெல்.